இந்த பூனை பாரு கியூட்டா இருக்குல்ல. பொண்ணா? பொண்ணு இல்லடா பூனை. இங்க பாரு. கியூட்டா இருக்கு. சரி வா போய் பார்க்கலாம். வா. என்ன ஆச்சுடா? இல்லை, பூனை எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கோம். ரீசெண்டாக ஒரு டிஸ்டர்பிங்கான நியூஸை படிச்சிருந்தேன், அதான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் அந்த நியூஸை படித்தேன். இந்த மாதிரி ஆட்களை நினச்சி பார்க்கும்போது அப்படியே அவங்கள கூல் டவுன். ஆக்சுவலி நிஷா, அனிமல் கிட்ட க்ரூவலாக இருக்கிறவங்க மத்தியில் அவங்களுக்காகவே, அதாவது அந்த அனிமல்ஸ்க்காகவே அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதிகாலை ஒளியில் சாலையில் செல்லும் காலடிகள், நகரத்தின் மெல்லிய ஓசைகள் சொல்லுமே பல கதைகள். ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு செயலும் ஒரு புதிய விடியலே, ஒரு புதிய உதயமே. ஒரே இயக்கம், ஒரே இதயம், ஒரே அலையில் ஒரே உதயம். என் பேர் தேனுகா விஜயகுமார். எனக்கு 40 வயசு ஆகுது. நான் வந்து கேட் வெல்ஃபேர் சொசைட்டியில் பிரசிடென்ட் ஆஃப் த போர்டை சர்வ் பண்ணுறேன். என் பர்சனல் லைஃப்பில் வந்து எனக்கு ஒரு 4 பூனைங்க இருக்காங்க. ஒரு பிரதர் சிஸ்டர் டியூவோவை வந்து நான் அடாப்ட் பண்ணியிருந்தேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. நினைக்கிறேன் என்னோடய ஃபர்ஸ்ட் கேஸ், ஒரு ஹவுஸ் ஹோல்டில் வந்து 4 பேர் இருந்தாங்க குடும்பத்தில். வீட்டில் வந்து ஒரு 50 பூனை இருந்துச்சு. அந்த குடும்பத்துக்கு வந்து நிறையா ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் இருந்தது. அவங்களே வந்து தினைக்கும் சாப்பிட மாட்டாங்க. அந்த சுச்சுவேஷனில் வந்து எப்படி அந்த அடிஷ்னல் 50 மவுஸ்க்கு ஃபீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருந்தது. 4 பூனைங்களுக்கு வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ணியிருந்தா இப்போ 46 அடிஷ்னல் லைஃப்ஸ்க்கு வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கலாம். என்னோட வியூ வந்து அடாப்ஷன் இஸ் ப்ரிஃபர்ட் அண்ட் டெஃபினெட்லி நீடட். ஏன்னா நிறைய பூனைங்க இருக்குது, வீடு பத்தலை. ஸோ அவங்களுக்கு எப்படி உதவி செய்யணும்னு பார்த்தா இம்மீடியட்டான சொல்யூஷன் வந்து அடாப்ஷன், ரெஸ்பான்சிபிள் அடாப்ஷன். ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் சிடபிள்யூஎஸ் வந்து கேட்கும், எவ்ரி இயர் நம்ம பார்ப்போம். பியாண்ட் ஸ்டெரிலைசேஷன் இப்போ வந்து நான் அந்த மைக்ரோசிப்பிங் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆர்கனைசேஷனில். ஒரு ஸ்மால் ரைஸ் கிரெயின் சைஸான சிப்பை வந்து அந்த பூனையோட ஸ்கின்க்கு அடியில் இன்சர்ட் பண்ணி அதை வந்து ட்ராக் பண்ணலாம். அப்படின்னா நம்மளோட பர்த் சர்ட், நம்மளோட ஐடி இருக்குல்ல, அந்த மாதிரியான ட்ராக்கிங், அந்த நம்பரை ஸ்கேன் பண்ணி ஒரு டேட்டா பேஸில் லுக் பண்ணால் அதுக்கு யார் வந்து கேர் கிவரோ, அதுக்கு யார் ஓனர்னு பார்க்கலாம். பெட் கேட் ஓனர்ஸும் அவங்களோட பூனைங்களுக்கு வந்து மைக்ரோசிப் பண்ணி லைசன்ஸ் பண்ணணும். இது வந்து லீகல் ரிக்வயர்மெண்ட் இன் சிங்கப்பூர். ஸோ சிடபிள்யூஎஸ் வந்து அந்த கேட்சிப் ப்ரோக்ராமில் வந்து நம்மளுக்கு 2 ஃபோக்கஸ் குரூப்ஸ் இருக்குது. மொதல் வந்து கம்யூனிட்டி கேர் கிவர்ஸ். அவங்க வந்து கீழே உள்ள பூனைங்களுக்கு வந்து உதவி செஞ்சு சில சமயத்தில் ஒரு வீட்டுக்கு கொண்டுட்டு போக சுச்சுவேஷன் வரும். அவங்களுக்கு மெடிக்கல் கேர், பேலியேட்டிவ் கேர் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் வந்து அவங்க வந்து கம்யூனிட்டி பர்டனை வந்து பர்சனல் பர்டனாக எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களோட காஸ்ட்ஸை டிஃப்ரே பண்ணுறதுக்கு இந்த கேட்சிப் ப்ரோக்ராம் அவங்களுக்கு உதவி செய்யுது. இன்னொரு ஃபோக்கஸ் குரூப் வந்து ரீஹோமர்ஸ், அந்த ஃபாஸ்டர்ஸ்னு கூப்பிடுவோம்ல. அவங்க வந்து வேறு சுச்சுவேஷன்ஸில் இருந்து பூனைங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணி ஒரு ஃபாஸ்டர் ஹோம் கொடுத்து அந்த கேட்டை வந்து ஸ்டேபிளைஸ் பண்ணி சப்சிக்வெண்ட்டாக ரீஹோம் பண்ணுவாங்க.
கேட் வெல்ஃபேர் சொசைட்டி எப்போ தொடங்குனுச்சு, எத்தனை வருஷங்களாக செயல்பாட்டில் இருக்குது? ஸோ கேட் வெல்ஃபேர் சொசைட்டி வந்து 1999 வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சொசைட்டி வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸால் ஆர்கனைஸ் பண்ணி அவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்கியூ ஒர்க் மாதிரியான வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆர்கனைசேஷன் வந்து நிறைய ஸ்டெரிலைசேஷன் ப்ரோக்ராம்ஸ், கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், நிறைய அட்வொகசி ஒர்க் பண்ணுறோம். கேட் வெல்ஃபேர் சொசைட்டிக்கும் கேட் ஷெல்டருக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வித்தியாசத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ கேட் வெல்ஃபேர் சொசைட்டிக்கு வந்து கேட் ஷெல்டர் இல்லை. ஸோ ஒரு கேட் ஷெல்டரை பார்த்தா அவங்களோட ப்ரைமரி ஆப்ரேஷன்ஸ் வந்து அந்த ரெஸ்கியூ ஒர்க், அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அந்த ரீஹோமிங் ஒர்க். ஸோ அவங்களோட காஸ்ட் வந்து மேபி ரெண்டலுக்கு போவோம், மெடிக்கல் சர்வீஸ்க்கு போவோம். CWS கேட் வெல்ஃபேர் சொசைட்டி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆர்கனைசேஷன். நம்மளுக்கு முதலாவது ஷெல்டர் இல்லை, நம்மளோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து இந்த 4 pillars ஆஃப் ஒர்க்கு போகுது. ஸோ ப்ரைமரி வந்து ஸ்டெரிலைசேஷன் ப்ரோக்ராம்ஸ். அந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ரோக்ராம் மூலயமா நம்ம கேட் கேரர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவோம். கம்யூனிட்டி கேர் கிவர்ஸ், அந்த பெட் கேட் ஓனர்ஸ் 2 குரூப்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணி அவங்க மூலயமா நிறைய பூனைகளுக்கு நம்ம உதவி செய்வோம். ஒரு 6,600 கேட்ஸ்க்கு வந்து நம்ம உதவி செஞ்சுருக்கோம். இன்னொரு பில்லர் ஆஃப் ஒர்க் வந்து கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட். ரெசிடென்ட்ஸ் குரூப்ஸ், அந்த டவுன் கவுன்சில், NEA, NParks அந்த மாதிரியான கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கூட வேலை செஞ்சு கேட் ரிலேட்டட் ஃபீட்பேக்கை வந்து ரிசால்வ் பண்ணுவாங்க. இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒர்க் வந்து நம்ம அட்வொகசி ஒர்க். 26 வருஷமாக டேட்டா கலெக்ட் பண்ணி, ப்ரெசென்ட் பண்ணி, ஃபைட் பண்ணி இந்த மாதிரியான சேஞ்சஸை எஃபெக்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஒர்க் வந்து we don't look at it வந்து as just animal welfare. நம்மளோட ஒர்க் வந்து we look at it more as social welfare. ஸோ நீங்கள் சரி முக்கிய உதவி எஸ்பெஷலி கேட் ஓனர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ரோக்ராமா இல்லை மற்ற இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுறீங்க? பூனைகளை வந்து சேஃபாக செக்யூராக வீட்டில் வச்சுருக்கணும். பூனைகளுக்கு வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணி அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்கணும். பூனைகளுக்கு வந்து ஏதாவது மெடிக்கல் கேர் தேவைப்பட்டால் டெஃபினெட்லி வெட்ரினரி அசிஸ்டன்ஸ் கேட்கணும். இந்த மாதிரியான பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து நம்ம ப்ராப்பகேட் பண்ணி அந்த கேட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே என்ட்ரென்ச் பண்ணியிருக்கோம். செல்ல பிராணிகள்னு வரும்போது அழகாக இருக்குது, ஆசையாக இருக்குது, இந்த மாதிரி பல காரணத்துக்கு நம்ம அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் அவங்கள பராமரிக்கிறதுக்கான தேவைப்படுற விஷயங்கள், அவங்களுக்கான நேரம் நம்ம உண்மையிலேயே ஒதுக்குறோமா? நம்ம வீட்டில் எப்படி நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கிற செல்ல பிராணிகளும் நம்ம பார்த்துக்கணும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது தான் நாம் ஒரு செல்ல பிராணியை அடாப்ட் பண்ணணும். எத்தனை பூனைகளில் பார்த்துருப்பீங்க உங்களோட இந்த காஸ் ஆஃப் ஒர்க் CWS கூட? பர்சனலி நான் வந்து இந்த CWS கூட ஒரு 12-13 வருஷமாக வாலண்டியர் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்ரி இயர் வந்து மினிமம் ஒரு 5,000 கேட்ஸை பார்த்துருப்பேன். சரி, இப்போ நீங்கள் வந்து பர்சனலாகவே ஒரு அனிமல் லவர், இந்த மாதிரி ஒரு வெல்ஃபேரில் நம்ம வேலை செய்யும்போது நேச்சுரலாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு நிலைமை வரும். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் நீங்கள் எப்படி உங்கள் இமோஷன்ஸை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க? அது ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஸோ ஆக்சுவலி செவரல் பெயின்ஃபுல்லான அனுபவம் இருக்குது. ரீசெண்டாக வந்து ஒரு தடவை நான் நிறைய there was a abandonment ஆஃப் சில பூனைக்குட்டிகளை வந்து நான் ரெஸ்கியூ பண்ணி வீட்டுக்கு கொண்டு போனேன். பூனைக்குட்டிங்க வந்து ஒரு வாரமாக ஓகேயா இருந்தாங்க, ஆனால் திடீர்னு எல்லாம் இறந்துட்டாங்க. எல்லா பூனைகளும்? எஸ், இட்ஸ் இமோஷனலி ரொம்ப ஹார்டானது இல்லை, பியாண்ட் அவர் கண்ட்ரோல். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நம்மளுக்கு பொதுவாக தெரிகிறது வந்து கேட் ஷெல்டர் தான். அண்ட் கேட் ஷெல்டர்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும், அங்கே போவோம், அங்கே அடாப்ட் பண்ணுவோம், அங்கே சில பூனைகள் இருக்கும். ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு தான் CWS இயங்குது, கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உங்ககிட்ட இதை பற்றி பேசினதில். நீங்கள் இந்த ப்ரோக்ராமை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற ஒரு மெசேஜ் என்ன? எப்படி நம்ம கம்யூனிட்டி கான்ட்ரிபியூட் பண்ணலாம், எப்படி இன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அது வந்து வேரியஸ் வேஸில் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். நம்மளோட அனிமல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, நம்மளோட சீனியர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்மளோட கெப்பாசிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, மற்ற பிராணிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு கேட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். தேங்க்யூ தேனுகா. இவ்வளவு நேரம் நம்ம தேனுகா கிட்ட பேசணும், CWS பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம மாலதி ஆண்டி, அதாவது தேனுகாவோட அம்மா, அவங்க கிட்ட பேசி தேனுகா பற்றி அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலாக தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன நிஷா, ஏதோ சீரியஸாக தேடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஆமாடா, ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை, ஒரு பெட் வளர்க்கணும்னு.
அதான் தேடிட்டு இருக்கேன். உங்களை வளர்க்குறதுக்கு 4 பேர் தேவையில்லை பெட்டு. ஏய், இப்போ நாய்க்குட்டி வேணுமா பூனைக்குட்டி வேணுமா என்ன மாதிரி குட்டி தேடுறீங்க? அதெல்லாம் ஒன்று டிசைட் பண்ணல. பட் எல்லாம் ஒன்றும் தானே. இட்ஸ் ஆல் அ ஃபார்ம் ஆஃப் லவ். இவ்வளோ தெளிவாக பேசுகிற உங்களுக்கு அதை வாங்குறதை விட அடாப்ட் பண்ண தோணலையே. எப்படிரா? பரவாயில்ல, நம்ம ட்ரைனிங்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. என்ன பேசிட்டு இருக்கோன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். Shall we? வணக்கம் மாலதி ஆண்டி. வணக்கம். இவ்வளவு நேரம் நம்ம தேனுகா கிட்ட பேசணும், அவங்களோட தொண்டூழியத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இப்போ உங்கள் மூலியமா அவங்க என்ன மாதிரியான ஒரு பர்சன், அவங்கள பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க தான் உங்ககிட்ட பேச போகிறோம். அவங்க குழந்தை பருவத்தில் என்ன மாதிரியான ஒரு குழந்தையா இருந்தாங்க சொல்லுங்கள். அவங்க வந்து படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. புக்ஸ் படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப விருப்பம். டீச்சர்ஸுங்கெல்லாம் கூட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, விறுவிறுன்னு பாடத்தெல்லாம் செஞ்சுட்டு ஸ்டோரி புக் படிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு. அது ஓகே. இதை தவிர்த்து அவங்கக்கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு ஹாபினா என்னென்னு சொல்லுவீங்க? அவங்களுக்கு வந்து இந்த ஹைக்கிங் ட்ரெக்கிங்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகம். ஸோ லைக் இந்த 20s தான், 20 வயசுக்கு மேலே தான் ரொம்ப மலைகள்லாம் போய் ஏறி இருக்காங்க. லைக் இன்கா ட்ரெயில், கினபாலு, லொம்போ, இந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் தனியாகவே போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க 2-3 பேர். ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒரு ட்ரெக்கிங் ட்ரிப் போயிடுவாங்க. இந்த அனிமல்ஸ் லவராக இருக்கிற அந்த பார்ட் அவங்களுக்குள்ளே எப்போ நீங்கள் பார்த்தீங்க, எப்போ ஆரம்பிச்சது? ஆக்சுவலி நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்து அந்த பூனைங்க சில இருக்கும். இவங்க போய் அடிக்கடி அந்த பூனைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அது சின்ன, நம்ம அவ்வளோதான் கண்டுக்கல, சின்ன பிள்ளைக்கு ஆசையாக இருக்கு கொடுக்குறதுன்னு. அது கொஞ்சம் வயசாக ஆக ஆக அந்த கேட் வெல்ஃபேர் சொசைட்டிக்கு போய் வாலண்டியர் பண்ண ஆரம்பித்தாங்க, போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதுலேருந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டாங்க. பப்பி மில்னு சொல்லுவாங்க. அங்கே போகும்போது ஒரு சின்ன நாய்க்குட்டியை பார்த்துட்டு பாவப்பட்டுட்டு எங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க, பாவமாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வரலாமான்னு. அந்த படத்தை பார்த்ததோட நாங்களும் ரொம்ப பாவப்பட்டுட்டு சரி எடுத்துகிட்டு வாமான்னு சொன்னோம். அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பெட். சரி ஆண்டி, அடுத்து வந்து அவங்கள பற்றி சில ஃபோட்டோஸ் உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன். அந்த ஃபோட்டோஸ் பின்னாடி இருக்கிற கதைகளை நீங்கள் நம்மக்கிட்ட சொல்லணும். ஓகே, இது கொஞ்சம் ரீசெண்ட்லி என்னோட இன்னொரு டாட்டர் வீட்டில் வந்து ஒரு பாபிக்கு செஞ்சோம். அவங்க தான் மெயின். ஓகே, அடுத்த கேள்வி. இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அதில் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. இது எப்போ நடந்தது, யாரெல்லாம் அங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள். இது எங்கள் ஃபேமிலி. நான் இருக்கேன், என்னோட ஹஸ்பண்ட் இருக்காரு, என்னோட 3 மகளுங்களும் இருக்காங்க, என்னோட மருமகன் இருக்காரு. ஸோ இது எங்கள் வீட்டில் வந்து ஸ்டீம் போட். எல்லாம் சைனீஸ் ஃபேமிலிஸில் தான் ஸ்டீம் போட், சைனீஸ் செய்வாங்க. நாங்களும் எங்கள் வீட்டில் வருஷமாக வழக்கமாக நடக்கிற விஷயம் இது. ஒரு பியூட்டிஃபுல் ட்ரெடிஷன். ஸோ இந்த ஒரு ஃபோட்டோவில் வந்து ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி சொல்லலாம். எஸ். ரொம்ப நல்லா இருந்தது ஆண்டி உங்ககிட்ட பேசி. தேனுகா பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் கம்மிங். கேட் வெல்ஃபேர் சொசைட்டிலேருந்து நம்ம ஒருத்தர் கூட பேச போகிறோம். அவங்கள இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். ஹலோ. What are the biggest challenges in managing and protecting community cats in Singapore? Okay, one of the challenges is getting people to understand that the community is a shared space between animals and the humans. With the recent cases involving community cats, we also hope that the public can be more vigilant and keep a lookout for the community cats. How do you collaborate with the government agencies and the public to create a safe environment for these animals? We work alongside with the government agencies such as AVS, Town Council, Resident Network, even the local community. We work with AVS to implement the nationwide sterilization for community cats, come up with effective strategies to resolve cat-related feedback. How do you measure the success of these sterilization and outreach programs? So the success can be measured by the number of caregivers who benefited from our programs, and through them, the number of cats that we know have been sterilized. What are some simple, meaningful ways that the public can contribute to cat welfare? There are many ways. So for example, if you really care about the cats in your community, you can reach out to your community cat caregiver, offer help to them. It can be as simple as donating food, helping them to keep a lookout for any new abandoned cats. Other than that, they can also do other meaningful things such as if they happen to see a cat that requires medical attention. So instead of waiting for other people to assist the cat, they can take immediate action, such as calling for help authorities, the different animal welfare groups to step. Thank you so much for sharing with us your thoughts on cat welfare. சரி, இங்கே இவங்ககிட்ட பேசி கேட் வெல்ஃபேர் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கே பஹா மைக்ரோ சிப்பிங் பற்றி என்னமோ சொல்லிட்டு இருந்தான். அது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? சரி கிறிஸ்டிலா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து மைக்ரோ சிப்பிங் பண்ண போகிறோம். இது வந்து கண்டிப்பாக எனக்கும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. அது பொதுவாக. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு
குறிப்பாக இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, அதாவது உங்களோட ஃபியரை நம்ம ஓவர் கம் பண்ண போகிறோம். அதாவது பூனைக்குட்டியை பிடிச்சிட்டு அந்த மைக்ரோசிப் பண்ணுறது வந்து ஒரு சுலபமான விஷயம் இல்லை. அது பாயும் புலியாக மாற போதா இல்லை பாசமான பூனையாக இருக்க போதா நான் பார்க்க போகிறோம். எப்படி தாக்கி பிடிச்சிருவோமா? தாக்கி பிடிச்சிடலாம். சரி வாங்க போய் பிடிப்போம். மியா மியா போல. சரி சொல்லுங்களேன் தேனுக்கா, எப்படி வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வளர்ந்தது? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என் பேரண்ட்ஸோட ஸ்டேட்டில் வந்து அன்ஸ்டெரிலைஸ்ட் கேட் இருந்தது. ஸோ அந்த அன்ஸ்டெரிலைஸ்ட் கேட் நிறைய குட்டி போட்டு அந்த குட்டியெல்லாம் காண போயிட்டு. ஸோ அந்த பூனைக்கு எப்படி உதவி செய்கிறதுன்னு பார்த்து கேட் வெல்ஃபேர் சொசைட்டியை பற்றி கேள்விப்பட்டேன். அவங்களோட உதவி யூஸ் பண்ணி அந்த கேட்க்கு ஸ்டெரிலைஸ் பண்ணிவிட்டு நம்ம குடும்பம் வந்து அந்த கேட்க்கு ஃபீட் பண்ணி கேர் பண்ணாங்க. அந்த பாயிண்டில் இருந்து அந்த சொசைட்டிக்கு எப்படி இன்னும் உதவி செய்யலான்னு பார்த்தேன். ஸோ நான் படிக்கும்போது மோஸ்ட்லி அந்த இமெயில் ரிப்ளைஸ், அந்த நியூஸ் லெட்டர்ஸ் அந்த மாதிரியான உதவி செஞ்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நான் அந்த போர்டில் ஜாயின் பண்ணி இப்போ கரண்ட்லி வந்து பிரசிடெண்ட்டை சர்வ் பண்ணுறேன். ஓகே, இதை நான் கேட்டே ஆகணும். அதாவது நீங்கள் வந்து இது வாலண்டியரியாக செய்கிறீங்களா, இது ஒரு ஃபுல் டைம் ஜாபாக செய்கிறீங்களா? இது வாலண்டியர் ஒர்க் தான், ஆனால் ஃபுல் டைம் ஜாப் மாதிரி தான் இருக்குது. சூப்பர். ஏன்னா நான் இதை ஏன் கேட்குறேன்னா, அதாவது சிங்கப்பூரில் வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதையும் வச்சுக்கிட்டு வாலண்டியரியாக இந்த மாதிரி அந்த பெட்ஸ்க்கெலாம் அது போய் செய்கிறீங்களா, அது ஒரு பெரிய விஷயம்னு நான் நம்புகிறேன். அதை வந்து மக்களுக்கும் வந்து போய் செய்கிறோன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து நிறைய வருஷமாக வந்து இதில் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து சில ஆசைகள் இருக்கும், அதாவது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்னு இந்த சொசைட்டிக்கு, அதாவது இந்த பெட்ஸ்க்குன்னு. ஸோ உங்கள் சார்பாக வந்து ஒரு ஹெல்ப்பாக எடுத்துக்கங்களேன். அதாவது நாம் வந்து உங்கள் சார்பாக வந்து இதை செய்யணுன்னு இருக்கோம். உங்களால் நம்ம கூட வர முடியாதனால நானும் என் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக உங்களை ரெப்ரசென்ட் பண்ணி போகிறோம். முடியுமா? முடியும். ரெடியா? என்னம்மா பிளாங்காக இருக்க? நான் ஏன்? நீ ஏன்னா நீ என் கூட இருக்கனா நீ வரணுமா? அதான் ரூல்ஸு. வா போகலாம், வாங்க போகலாம். So Seth, tell me, what is microchipping all about? So microchipping is placing a microchip under the cat's skin. So why do we do this actually? We do this to give a cat the identity. So in the event that we need to trace them, we can find them where they're from. Why do you do this? I do this because I'm a vet. I want to help as many animals as possible. So in the event they get lost, we can find them. All right, perfect. So rather than you actually sharing a lot, right? How about we? We can just head in. Right? Are you ready? It's okay, you are ready. Vanga, போலாம். Come. தேனுக்கா ரொம்ப நன்றி எங்கள் கூட வந்ததுக்கு. உங்கள் சார்பாக நம்ம வந்து போயிருந்தோம். அதாவது மைக்ரோசிப்பிங் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இதான் முதல் தடவை ஃபேஸ் டு ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அதாவது அந்த பூனையை பிடிச்சிட்டு இந்த இன்ஜெக்ட் பண்ணுறது ஒரு சுலபமான விஷயம் இல்லை, பயமாகவும் இருந்தது எங்களுக்கு 2 பேருக்கும். எப்படா பிறந்த போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் தாக்கி பிடிச்சி வந்துட்டோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இருந்தது. நான் ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது மக்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசையாக இருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான மெசேஜ் வந்து நம்மளால் எப்படி உதவி செய்ய முடியுமோ உதவி செய்யணும். ஸோ ஒன்று வந்து அந்த அனிமல்ஸ்க்கே உதவி செய்யலாம், இல்லாட்டினா நம்மளோட கெப்பாசிட்டியில் வந்து அந்த அனிமல்ஸோட கேர் கிவர்ஸ்க்கு உதவி செய்யலாம். ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்து மேபி 1 day a week அவங்களுக்கு உதவி செய்யலாம், ஃபீடிங் ரவுட்டை வச்சு. இல்லாட்டினா அது முடியலன்னா மேபி கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம், ஃபுட் டொனேஷன்ஸ் அந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணி அவங்களோட கேர் கிவிங் பேர்டனை வந்து கொஞ்சம் குறைக்கலாம். ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி நான் சொல்ல வந்தது நீங்கள் அப்படியே அழகாக சொல்லிட்டீங்க. அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி செல்லப்பிராணிகளுக்கு வந்து உதவி செய்யலான்னு போகலாம். இஃப் யூ கான், அதாவது உங்களால் உதவி செய்ய முடியாட்டினா அவங்களோட கேர் கிவர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த உதவியை பண்ணலாம். அதாவது லைக் ஏதாவது டொனேஷனாக இருக்கட்டும், இல்லை எனி ஃபார்ம் ஆஃப் ஹெல்ப். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதாவது ஒரு பூனையை வச்சு பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதில் 20 பூனை சில பேர் வந்து வச்சு பார்த்துக்கிறாங்க. ஸோ அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நான் நம்புகிறேன். உங்களுக்கு கேள்வி இருக்கா? எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ பொதுமக்களாகிய நாங்கள் எப்படி வந்து இந்த கேர் கிவருக்கு வந்து உதவி செய்யலாம்?
ஸோ கேர் கிவர்ஸ் வந்து நம்மளோட கம்யூனல் பேர்டனை பேர் பண்ணுறாங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க வந்து ஒரு பூனையில் நிறைய பூனைக்கு வந்து கேர் கிவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேர்டனை எப்படி ஷேர் பண்ணலாம்னு கேள்வி கேட்கலாம். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து நேரம் இருந்தால் வாரத்தில் ஒரு நாள் அவங்களோட டைமை கொடுத்து ஃபீட் பண்ணலாம். இல்லாட்டினா ட்ரைவ் பண்ணால் அவங்களுக்கு வந்து அந்த கேர் கிவர்ஸ்க்கு வந்து வெட்க்கு போகிறதுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். இல்லாட்டினா சில சமயத்தில் இந்த மாதிரி இந்த கேட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்குல்ல, அதை ரெஜிஸ்டர் பண்ணோம். சில கேர் கிவர்ஸ்க்கு வந்து அந்த டெக்னாலஜிக்கல் டூல்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான உதவியும் கொடுக்கலாம். ஸோ நம்ம கெப்பாசிட்டியில் எப்படி உதவி செய்யலான்னு நம்ம கொஞ்சம் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி உதவலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பேர்டுன்னு சொல்லியிருந்தீங்களா, அதாவது பாரம். இந்த பாரம்னு சொல்லும் போது எங்களால் முடிஞ்ச இந்த பாரத்தை குறைக்கிறதுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம். அதாவது இந்தாங்க, இது வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த கேர் கிவர்ஸ்க்கு வந்து நிறைய செலவு இருக்கும், அதாவது இந்த பெட்ஸ் வந்து பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அது வந்து எங்களால் முடிஞ்ச அந்த செலவை வந்து அந்த பாரத்தை இறக்கிறதுக்கு உங்களுக்காக இது ஒரு சின்ன அன்பளிப்பு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஸோ பார்க்குறவங்களுக்கு மறந்துடாதீங்க, உங்களால் முடிஞ்சால் நீங்களும் உங்கள் உதவி செய்ய மறந்துடாதீங்க. நம்ம பாட்டை பண்ணிட்டோம், நீங்களும் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் நிஷா, உங்களை யாராவது அடாப்ட் பண்ணாங்களா? பெட் அடாப்ட் பண்ணீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஆனால் ஒரு பெட் அடாப்ட் பண்ணால் அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி கேர் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அனிமல்ஸ் நமக்கும் இந்த உலகத்துக்கும் எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அவங்களுக்கும் புரியணும்ல. மாற்றம் ஒன்று தான் மாறாதது. இந்த நிலைமை கண்டிப்பாக மாறணும். இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு வந்தப்ப பூனை கூட இவ்வளோ கிட்ட இருந்து நான் வேலை செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பூனைனாலே ரொம்ப பயம். அதனால் பூனைக்கிட்ட போகிறப்பெல்லாம் நான் அந்த இடத்த விட்டே நான் ஓடிட்டேன். ஆனால் பகான் என்ன என் பக்கத்தில் நிற்க வச்சு என் வேலை செய்ய வச்சார். இப்போ கொஞ்சம் நேரம் கழிய ஆனால் பூனைக்கிட்ட இந்த பயம் அப்படியே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நாளடைவில் வந்து இந்த மாதிரி நான் பூனை கூட இன்னும் நிறைய வந்து வேலை செஞ்சேன்னா கண்டிப்பாக அந்த பயமும் குறைஞ்சிரும். உங்களுக்கும் பூனைனா பயமா? பயப்படாதீங்க. ஏன்னா அவங்க ரொம்ப அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்காங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து அவங்க கூட தொண்டிலையும் செய்யுங்க. வாங்க. அன்புக்கு ஒரு முகம் இல்லை, அறிவுக்கு மொழி இல்லை, வீழ்ச்சிக்கு இடமில்லை, தோள் கொடுப்போர் பஞ்சமில்லை. மலைகள் போலே துன்பங்கள் கண்ணை மறைத்து